இந்த உலகத்திலே சிறப்பமான ஒரு மார்க்கம் இருக்கிறது என்றால் இஸ்லாம் மட்டும்தான். ரொம்ப தெளிவாவே அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய ஹஜ்ஜி ஒரு ஹஜ்ஜி செஞ்சாங்க, அந்த அரஃபாவுடைய நாளையில தெளிவாக்கிட்டான், பூர்த்தியா சொல்லிட்டான். اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. நான் உங்களுக்கு உங்களோட மார்க்கத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அல்லாஹ் சொல்றான், என்னையால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிஅமத் பாக்கியத்தை பூர்த்தியாக்கி விட்டேன். உங்களுக்கு இஸ்லாத்தை தான் மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டேன். எல்லாம் அதுக்குள்ள அடங்கிட்டு இந்த ஆயத்து வார்த்தைகளுக்குள்ள. அப்ப இதுல யாரும் குறைக்கானே இல்லாது. எவனாவது இஸ்லாத்துல குறைக்கான்றானேன்னா அவன் தலையில தான் குறை இருக்கி, அவன்ல குறை இருக்கவில்லை, இஸ்லாத்துல குறை இல்லை. ஏன்னா இது மனிதனால உருவாக்கப்பட்டது அல்ல, இது சகல படைப்பினங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனால உருவாக்கப்பட்ட அறிமுகப்படுத்தப்பட்ட மார்க்கம் இது. உலகத்துல எந்த மார்க்கமும் அந்த அதுல உள்ள அடிப்படைகளுக்கு உறுதி இல்லை. நீங்க பைபிளை எடுத்தா அதுல நிறைய மாற்றங்கள் செஞ்சிட்டாங்க. பைபிளை முழுக்க மனப்பாடமாக்கின ஒரு புள்ள துனியால இல்ல. உலகத்துல கிறிஸ்தவர்கள் தான் அதிகமாக்கிறாங்க. ஒரு புள்ள இருக்கிறாரா பைபிளை முழுக்க அந்த மனப்பாடம் செஞ்சவங்க, பைஹார்ட் பண்ணினவங்க? ஒரு புள்ள இல்ல. ஆனா குர்ஆன ஹிஃபுல் செஞ்ச மனப்பாடமாக்கின லட்சக்கணக்கான ஹாஃபிஸ்கள் இருக்கிறாங்க. 5 வயசு புள்ள முழு குர்ஆனையும் 6666 ஆயத்துகளையும் பாடமாக்கின 5 வயசு பிள்ளைகள் இருக்கு. ஒன்றையும் பார்க்காம நீங்க கேட்கிற இடத்துல ஓதுறவங்க இருக்கிறாங்க. 23 நாள்ல முழு குர்ஆனையும் மனப்பாடமாக்கினவங்க இருக்கிறாங்க. பௌத்தர்களுடைய திரிபிட்டைய மனப்பாடமாக்கின ஒரு புள்ள இல்ல. ஏனைய மார்க்கங்கள் உள்ளவங்களோட அடிப்படை எதுவோ அதுகளுக்கு அடிப்படையே இல்லை. எங்களுக்கு குர்ஆன் எப்படி இறங்கிச்சு, யாரு குர்ஆனை கொண்டாந்து தந்தது, ஒவ்வொரு ஆயத்துல ஹிஸ்டரி உங்களுக்கு சொல்லிடும். நீங்க குர்ஆன்ல வேண்டிய ஆயத்தை கேளுங்க, இந்த ஆயத்தை எப்ப இறங்கிச்சேன்னு கேளுங்க, எங்களுக்கு சபபு நுசூல் இருக்கு. அந்த ஆயத்தை என்ன நோக்கத்துக்கு இறங்கிச்சேன்னு கேளுங்க, அதுக்கு பதில் சொல்லிடும். ஏதா குர்ஆன் ரசூலுல்லாஹ்க்கு இறங்க ரசூலுல்லாஹ்வோட ஒரு கூட்டம் இருந்தாங்க குர்ஆனை எழுதுறதுக்கு, குத்தாபுல் வஹி. அவங்க உடனே எழுதி கொண்டே இருந்தாங்க. அப்படி பாதுகாக்கப்பட்ட குர்ஆன் இதுல மாற்றம் உலகம் அழியும் வரைக்கும் யாரும் செய்ய இயலாது. இந்த அல்லாஹ்வுடைய விரோதிகள் எவ்வளவு திட்டங்கள் போட்டு எவ்வளவு முயற்சிகள் செஞ்சாலும் இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன், இந்த குர்ஆனை நாங்களே இறக்கினோம், இந்த குர்ஆனை நாங்களே பாதுகாப்போம் என்று குர்ஆன்ல சொல்லிட்டான். கடைசி மார்க்கம் இதுதான். கடைசி ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மார்க்கம் ஒரு கூட்டத்துக்குள்ளது அல்ல, முழு மனிதர்களுக்குள்ளது. அதை நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த மார்க்கம் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. எங்கட குர்ஆன் என்று இல்ல, எல்லாருடையும் குர்ஆன். எங்கட அல்லாஹ் அல்ல, எல்லாத்துடையும் அல்லாஹ். 800 கோடி மக்கள் வாழ்றாங்க, 800 கோடிக்கு சொந்தமான குர்ஆன் தான் இது. கவலையான விஷயம், நாங்கள் இந்த குர்ஆனை மற்ற மக்களுக்கு அறிமுகப்படுத்த இல்லை. கலிமா சொல்லாத சகோதரர்களுக்கு அல்லாஹ்வை எடுத்து சொல்ல இல்லை. அந்த குத்தம் எங்களுக்கு இருக்கு. அதுக்கு சோதனை நிறைய எங்களுக்கு வந்து கொண்டிருக்கு, விளப்பம் இல்லை எங்களுக்கு. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் பரிசுத்தமான ஒரு தீன மார்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். கொஞ்ச காலம் தான் தந்தும் இருக்கிறான். இந்த கொஞ்ச நாளைக்குள்ள நாங்க எல்லா வேலையும் செய்யணும், பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். எல்லாம் தீன் தான். முறையா செஞ்சிட்டோம்னா எல்லாம் மார்க்கம். தூங்குறது ஒரு இபாதத், தூக்கம் ஒரு வணக்கம். தூங்குறதுக்கு முந்தைய என்ன செய்யணும்? நபி சொன்னாங்க, ஒழுவெடுத்து கொண்டு தூங்குங்க. அல்ஹம்து சூரா, குல் சூரா ஓதிக்கொண்டு, ஆயத்து குர்சியை ஓதிக்கொண்டு, சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர ஒவ்வொன்றையும் ஒரு 33 தடவை ஓதி கையில ஊதி மேலெல்லாம் தேய்ச்சி கொண்டு, அல்லாஹும்ம பிஸ்மிகா அமூத்து வாஹியா, யா அல்லாஹ் உன்ட பேரை கொண்டு தூங்குறேன் எழும்புறேன், இதை சொல்லிக்கொண்டு தூங்கிட்டாரேண்டா இவர் 6 மணித்தியாரம் தூங்கினா 6 மணித்திய காலையில எழும்பக்கோல அல்ஹம்துலில்லாஹ் என்று எழும்புறார். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானி பஅதமா அமாதனி வ இலைஹி நுஷூர், என்னைய மௌத்தாக்கி ஹயாத்தாக்கின அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று எழும்புறார். 6 மணித்தியாரமும் விக்ர் செஞ்சா நன்மை எழுதப்படுவது. எவ்வளவு லேசி மார்க்கம், எவ்வளவு லேசான மார்க்கம். இதை செய்யாம எத்தனை பேர் தூங்குறோம் நாங்க?
எத்தனை பேர் இந்த முறையில தூங்குறோம்? கடைசியா இவர் தூங்குறதும் பாட்டு கேட்டுக்கொண்டுதான். கடைசியா தூக்கம் போது படம் பார்த்து பார்த்து எத்தனை பேர் இப்படி காலம் கழியுது. அல்லாஹ் பாதுகாக்க. அந்த நிலைமையில மௌத்து வந்தா நிலைமை என்ன? நாங்க எப்ப எங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரது? எப்ப நாங்க திருந்துறது? அல்லாஹ்வே குர்ஆன்ல கேக்குறான், அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவங்க அவங்களுக்கு இன்னும் அல்லாஹ்வை பயப்படுற நேரம் வர இல்லையா? எப்ப திருந்த போறீங்க? எப்ப உங்களோட ஜினாவை விட போறீங்க? எப்ப உங்களோட வட்டியை விட போறீங்க? எப்ப உங்களோட பாவங்களை விட்டு நீங்க நல்லவனாக போறீங்க எப்ப என்று குர்ஆன்ல கேட்கிறான். இரக்கமா கேட்கிறான். நீ எப்ப திருந்த போறாய் அப்பா? என்ற அடியானே, என்னையால படைக்கப்பட்டவனே, என்னையால உருவாக்கப்பட்டவனே, உன்னை இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் எப்ப விட போறாய்? எப்ப நல்லவனா வரப்போறாய் எனக்கிட்ட? அதுக்கு தான் நோம்பையும் தந்தான். ரமலான தந்தது எதுக்கேண்டா, அல்லாஹ்க்கு ஓனும் ஒரு சின்ன கூட்டம் சொர்க்கம் போறது அல்ல. அல்லாஹ்க்கு ஓனும் எல்லா அடியார்களும் சொர்க்கம் போகணும். அதுக்கு ரமலான் ஒரு மாசத்தை வச்சு 12 மாசத்துல அந்த மாசத்துல நோம்பு கடமையாக்கினான். எல்லாரும் நோம்பு பிடிங்க, எல்லாரும் ஒரு பக்குவமா பேணுதலா இருங்க, எல்லாரும் அமல் செய்யுங்க. இந்த மாசத்துல ஒரு இரவை வச்சிருக்கிறான். ஃபீஹி லைலத்துன் கைருன் மின் அல்ஃபி ஷஹர். அந்த இரவ கடைசி 10ல வச்சிருக்கிறான். அதுலயே ஒத்தப்படையில வச்சிருக்கிறான், லேசாக்கி தந்திருக்கிறான். முழு மாசத்துல லைலத்துல் கத்ர தேடுங்கடா, முழு மாசமும் இரவெல்லாம் முடிச்சிருந்து அமல் செய்யணும். அத கடைசி 10ல வச்சு இன்னும் லேசாக்கி அந்த கடைசி 10லையும் ஒத்தப்பட என்று வச்சு அப்ப 5 ராவு தான் முயற்சி செய்யணும். 5 இரவையில ஒரு முயற்சி ஒன்று செஞ்சா இன்னைக்கு எவ்வளவு படம் பார்க்க முடிச்சிருக்கிறாங்க, எவ்வளவு மேட்சுகள் பார்க்க முடிச்சிருக்கிறாங்க. சந்தியா இருந்து ஜாகா அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. சும்மா பேசிக்கொண்டு கழிச்சு கொண்டு அவனை குழப்பிக்கொண்டு இவனை குழப்பிக்கொண்டு இரவெல்லாம் கழியுது. அப்படி எவ்வளவு இரவுகள் கழிஞ்சிருக்கு. இது அல்லாஹ்வை அடையணும், இந்த பாவத்துக்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், நான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையணும் என்ற நோக்கத்தோட ஒரு முயற்சி ஒன்று செஞ்சா அல்லாஹ் தர தயாராகிறான். மேலான சகோதரர்களே, அந்த இரவேல ஒருத்தர் அமல் செஞ்சா 1000 மாசம் அமல் செஞ்சதை விட நன்மையை தாரா. 1000 மாசம் என்ன கிட்டத்தட்ட 84 வருஷம். 84 வருஷம் வாழ்றதே சந்தேகம். நாங்க வாழ்வோமோ தெரியும் 84. அப்ப ஒரு இரவேல அந்த சான்ஸை தாரா. ஏன் இதெல்லாம் தந்தானேடா எங்களோட உள்ள இரக்கத்துல. இந்த மாசத்துல நரகத்துடைய வாசல் எல்லாம் மூடப்பட்டிருக்கு என்று நபி சொன்னாங்க. துக்லகு ஃபீஹி அப்வாபு ஜஹன்னம் வ துஃப்தஹு ஃபீஹி அப்வாபுல் ஜன்னah. சொர்க்கத்துல வாசல் எல்லாம் திறந்து வச்சு நரகத்துடைய வாசல் எல்லாம் மூடி வச்சிருக்கிறான். ஷைத்தானை கட்டி போட்டிருக்கிறான். இந்த அடியான் எப்படியாவது கொஞ்சம் அமல் செஞ்சு இவன் அல்லாஹ் கிட்ட மன்னிப்ப ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ளணும் என்றதுக்காக. அதனால் அல்லாஹ் கிருபை செய்வான். மேலான சகோதரர்களே, எனவே நான் சொல்ல வந்த விஷயம் என்ன என்றா, கியாமத்துடைய நாளையில அல்லாஹு தஆலா எங்களுக்கு வேற வழியே இல்லை. அங்க நிரந்தரமா இருக்க போறோம். ஆகிரத்துல நிரந்தரமா சொர்க்கத்துல இன்ஷா அல்லாஹ் இருக்க போறோம். நிரந்தரமா இருக்கிறதுக்காக அமல் செய்ய சொன்னது 1000 வருஷம் அல்ல, ஒரு 50-80 வருஷம் தான். எல்லா வேலையோடு தின்னுங்க, குடிங்க, உடுங்க, சம்பாதிங்க, கொண்டாட்டி புள்ள குட்டி உங்களோட பயணங்கள் எல்லாத்தையும் மார்க்கமாக மாத்திக்கோங்க. மிக முக்கியமா கவனம் செலுத்தணும், கொடுக்கல் வாங்கல ஒழுங்காக்கி கொள்ளணும். ஏமாத்தி பொய் சொல்லி அவன்ட பௌத்தல அடிச்சு இவனுக்கு ஊத்தி அநியாயம் செஞ்சு இப்படி சம்பாதிப்பை விட ஹதீஸ்ல வந்திருக்குது மண்ணை தின்னுங்க என்று வந்திருக்கு. ஹராத்தை சாப்பிடறதை விட மண்ணை சாப்பிடுறது நல்ல என்று வந்திருக்கு. இன்னைக்கு நாங்க நினைக்கிறோம் இப்படி செஞ்சா தான் சம்பாதிக்கலுமே. அதுதான் எங்கட ஆக பலகீனமான ஈமான். மாத்தமான வழியில போயிட்டு தான் சம்பாதிக்கலும். கூட சம்பாதிக்கிறதுல விஷயம் இல்லை. இந்த தீனாரோ திரஹமோ இது பேப்பர் தானே. பேப்பர், இது பேப்பர் அச்சடிக்கிறாங்க மெஷின்ல. அந்த மெஷின் சொர்க்கத்திலே இறங்கினது இல்ல, அந்த மெஷினை தயாரிச்சது மனுஷன் தானே. சல்லி அச்சடிக்கிற மெஷின் எங்கேருந்து வந்தது? அது மனிதனால தயாரிக்கப்பட்டது. அதுல தான் பேப்பரை போட்டு அச்சடிச்சு எடுக்கிறாங்க. நிறைய தாள் வாரத்துல விஷயம் இல்ல. இந்த தாள் நிறைய வந்தாலும் அது மாத்தமா வருமா இருந்தா அல்லாஹ்வுட புறத்திலிருந்து அதோட சோதனையும் சேர்ந்து வரும். சம்பாதிச்சதெல்லாம் அதுக்கே சரி. சிலவங்க வாழ்க்கை பூரா சம்பாதிச்சத ஒரு நோய்க்கு செலவழிச்சு முடிச்சிடுறாங்க.
ஈக்கிற ஊட்ட வித்து நோய்க்கு மருந்து செஞ்சு கடைசியா வருது மையத்து தான் வீட்டுக்கு. அது விளங்குறதுக்காக சொல்றேன். அதனால மேலான சகோதரர்களே, வெறும் பேப்பர்ல அல்ல விஷயம். அல்லாஹ் நாடிட்டானேண்டா எவ்வளவு இருந்தாலும் அது அல்லாஹ்க்கு மாத்தமா இருக்குமேண்டா போறதுக்கு வழி அமைச்சுட்டுருவான். அதனால எங்களுக்கு தேவை கொஞ்சமா கிடைச்சாலும் பரவாயில்ல, அது அல்லாஹ்வோட பொருத்தத்தோட கிடைக்கணும், ஹலாலா கிடைக்கணும். அதுல அல்லாஹ் பரக்கத் செய்வான். அதனால அல்லாஹ் கிருபை செய்வான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் ஆரம்பிச்சு போய்த்து கொண்டிருக்க முடியும், இப்படியே முடிஞ்சு போயிரும். நாங்க அல்லாஹ் எதிர்பார்க்கறத ஒரு மாசத்துல தக்குவாவா அல்ல, ஒரு மாசத்துக்கு மட்டும் நல்லா பக்குவமா பேணுதலா தக்குவாவோட தொழுது கொண்டு இபாதத்தோட இருக்கிறது அல்ல. அல்லாஹ் எதிர்பார்க்கிறது வாழ்க்கை பூரா தக்குவா. ஒரு மாசம் ட்ரைனிங் தந்திருக்கிறான். இந்தாங்க, இந்த மாசத்துல ஒரு கட்டுப்பாடை போட்டு இப்ப கண்ணை பாதுகாக்கிறோம், காதை பாதுகாக்கிறோம், நாவ பயின்றோம், பாவத்தை ஈடுபடுறவங்க ஈடுபடுற இல்ல, கேட்டா நோம்பி காலேன்றாங்க, நோம்பு மாசம் இந்த மாசத்துல பாவம். ஒரு மாசத்துல தக்குவா இல்ல. இந்த பயிற்சி எடுத்து 11 மாசமும் இதே அமைப்பு வரணும் என்று தான் எல்லாம் எதிர்பார்க்கிறான். அதனால நாங்க எல்லாருமே செய்வோம். மேலான சகோதரர்களே, அவன் மன்னிக்க தயாராயிருக்கிறான். ஹதீஸ்ல எந்த அளவு வந்திருக்கேண்டா, அடியானே நீ உண்ட பாவம் இந்த பூமியிலிருந்து வானம் வரைக்கும், யப்ன ஆதம் லவ் பலகத் துனூபுக அனான ஸமா, இந்த மேகம் வானம் வரைக்கும் நீ அந்த அளவு நிறைய பாவங்களை செஞ்சு என்கிட்ட மன்னிப்பு கேட்டா உன் எல்லா பாவத்தையும் நான் மன்னிப்பேன். சுப்ஹானல்லாஹ். இதுக்காங்கள ஒண்ணுமா? ابن آدم لو أتيتني بقراب الأرض خطايا ثم لقيتني لا تشرك بي شيئا لأتيت بقرابها مغفرة. மனிதா, உலகத்தில் இருக்கிற மண்ணுடைய அளவு பாவம் செஞ்சு, மண்ணை நிற்கால கேளுமா, அந்த அளவு பாவம் செஞ்சு நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டா, இணை வைக்காத நிலைமையில என்கிட்ட வந்தா மண்ணுடைய அளவே மன்னிப்பு தருவேன் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அவன் மன்னிக்க தயார், நாங்க மன்னிப்பை பெற்றுக்கொள்ள தயாரா என்றதுதான் கேள்வி. அதனால் அல்லாஹ்